அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு கடன் சுமை கழுத்தை நெருக்கிய பட்சத்தில் அடுத்த 7 நாட்களில் மாபெரும் வெற்றியை பெறக்கூடிய ராசியாக உங்களுடைய துலாம் ராசி அமையிருக்கு. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவரோடு சூரியன் சனி சேர்க்கையும் இருக்கிறது. அஷ்டமாதிபதியாகவும் சுக்கிரன் விளங்குவதால் அவர் 6இல் சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம குருவினுடைய பார்வையும் உங்களுடைய ராசியில் பதிகிறது. எனவே கூடுதல் நன்மை கிடைக்கிறதுங்க. எதிர்பார்ப்புகள் நிறைவேற இருக்கு. பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி உண்டு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் சனியும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்து சேருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாகும் இந்த வாரம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் மேச ராசிக்கு செல்கிறாருங்க. அப்போது அவரது பார்வை உங்களுடைய ராசியில் பதிகிறது. எனவே குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க. குழப்பமான மனநிலை தெளிவாகும். இதுவரை கடுமையாக முயற்சித்தும் முடிவடையாத காரியங்கள் இப்போது முடிவடைய இருக்கு. பயணங்கள் பலன் தருவதாக அமையுங்க. குடும்ப ஒற்றுமை பலப்பட இருக்கு. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது கவனம் செலுத்துவீங்க. விவாதங்களில் வெற்றி நிச்சயம் கிடைக்குங்க. வேறு நாடுகளுக்கு சென்று பணிபுரிய வேண்டும் என்ற விரும்பியவர்களுக்கு இப்போது அந்த முயற்சி கைகூட இருக்கு. உத்தியோகத்தில் உங்களுக்கு ஆதரவு தராத மேல் அதிகாரிகள் இப்போது மாற்றப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் குரு வீட்டில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் கூட இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்களுக்கு ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு அதிகம் இருக்கு. அதே போல் நீண்ட நாட்களாக மங்கள ஓசை கேட்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்போது மகிழ்ச்சி அடையும் விதத்தில் இல்லத்தில் மனவிழா, பெற்றோருடைய மணிவிழா, முத்து விழா, பவள விழா போன்ற விழாக்கள் நடைபெறும் சூழ்நிலை உருவாகுங்க. உத்தியோகத்திலிருந்து விலகி விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுய தொழில் தொடங்கலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு இப்போது அந்த முயற்சி கைகூட இருக்கு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு மேலோங்குங்க. புதிய பொறுப்புகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் நீச்சம் பெறும் காலகட்டத்தில் நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. தருணங்கள்ல எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. ஒரு நாள் வரவு கொடுங்க, மற்றொரு நாள் செலவு அதிகரிக்கும். ஒரு நாள் இன்பத்தில் மிதப்பீங்க, மற்றொரு நாள் துன்பத்தில் உலாவக்கூடிய ஒரு தருணம் ஆகும். இக்காலகட்டம் இருக்குதுங்க. ஏற்ற இறக்க நிலை மாற எதையும் யோசித்து செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் துலாம் ராசினியர்களை பொறுத்தவரை தற்போது சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை ஏற்படுகிறதுங்க. மீன ராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். இது அவ்வளவு நல்லதல்ல. எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். எதிலும் மனதை செலுத்த இயலாது. இனம் புரியாத கவலை மேலோங்குங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் பிரச்சனை அதிகரிக்கும். கேட்ட சலுகைகள் கிடைக்காது. புதிய உத்தியோகத்தில் சேர்ந்தவர்களுக்கு வேலை பளுவின் காரணமாக மீண்டும் பழைய இடத்திற்கே வரலாமா என்ற எண்ணம் மேலோங்குங்க. அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நேரமாக தான் இது அமைய இருக்குதுங்க. இக்காலத்தில் சனி செவ்வாய்க்குரிய முறையான வழிபாடுகளை மேற்கொண்டால் முன்னேற்ற தடை அகலுங்க. அதே போல் இத்தருணங்கள்ல மிக முக்கிய கிரகமான குரு வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் வக்ர நிலையில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறாருங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகவான் பகை கிரகம் ஆவாரு. எனவே பலம் பெறும் இந்த நேரத்தில் நீங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டுங்க. குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் பலம் பெறும் இந்த நேரம் உடன்பிறப்புகளால் உபத்திரம் வரலாங்க. உடன் இருப்பவர்களாலும் இடையூறுகள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. தடைகளை முறியடித்து தசாபுக்திக்கு தெய்வ
தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய் புதன் ராகு இணைந்து சஞ்சரிக்கும் நிலையில் ருணரோக சத்ருஸ்தானமாகி மீனராசியில் சூரியன் சுக்கிரன் சனி ஆகிய 3 வீரியம் நிறைந்த கிரகங்கள் சஞ்சரிக்கும் நிலை மிகவும் அனுகூலமான ஒரு காலகட்டம் இது என்பதை எடுத்துக்காட்டுது. வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. குறிப்பாக பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக காணலாம். தீவிர வியாதிகளால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு நன்கு குணம் அடைவதை அனுபவத்தை காண முடியுங்க. நல்ல மருத்துவரும் சிறந்த சிகிச்சையும் கிடைக்க இருக்கு. நீண்ட காலமாக மனதை வருத்தி வந்த கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிவகுக்குங்க. நிரந்தர உடல் உபாதைகளுக்காக சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கும் கூட உடல் ஆரோக்கியத்தில் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. குடும்ப சூழ்நிலை காரணமாக நீண்ட காலமாக பகையுணர்ச்சியுடன் இருந்து வந்த நெருங்கிய உறவினர்களுடன் பழைய சுக உறவு மீண்டும் ஏற்படுங்க. பகை மறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. மனதில் நிம்மதியும் சாந்தியும் ஏற்படுங்க. பிரிந்திருந்த குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கெடிபிடியும் குறையுங்க. சக்திக்கு மீறிய பணிச்சுமை இனி இருக்காது. தற்காலிக பணிகள்ல உள்ள அன்பர்கள் அவரவர்களது பணிகள்ல நிரந்தரம் செய்யப்படுவாங்க. எதிர்காலத்தை பற்றிய நீங்குங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவு படிப்படியாக குறைந்து வருவதை அனுபவத்தில் உங்களால் காண முடியுங்க. சக கூட்டாளிகளுடன் ஏற்பட்டு வந்த கருத்து வேற்றுமையும் பகையுணர்ச்சியும் படிப்படியாக குறைந்து இறுதியில் நீங்கிவிட இருக்கு. புதிய கிளைகள் திறப்பதற்கு ஏற்பட்டு வந்த தடங்கள் விலகி முயற்சிகள் வெற்றி பெறுங்க. சக கூட்டாளிகளுடன் ஏற்பட்டு வந்த கருத்து வேற்றுமை விலகி மீண்டும் ஒற்றுமை ஏற்பட இருக்குதுங்க. வரவேண்டிய பாக்கிகள் படிப்படியாக வசூலாகும். நிதி நிறுவனங்களுடன் ஏற்பட்டிருந்த பகையுணர்ச்சி விலகி அவற்றில் உதவியும் ஆதரவும் கிடைக்க இருக்குதுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகளில் பெரும் பகுதி வசூலாகும். தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வர்த்தக அபிவிருத்தி காரணமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உருவாக இருக்கு. பிரசித்தி பெற்ற வெளிநாட்டு வர்த்தக நிறுவனங்களுடன் வியாபார அபிவிருத்தி ஒப்பந்தம் கையெழுத்தாகுங்க. தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. வெளிநாடு ஒன்றில் கிளை நிறுவனம் திறப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கனவு வாழ்க்கையில் இது ஒரு அரிய சந்தர்ப்பமாகுங்க. பிரபல சபாக்கள் சங்கீத நிறுவனங்களும் நிகழ்ச்சிகளுக்கு உங்களை அழைப்பார்கள். அதே போல் மக்களிடையே செல்வாக்கும் பிரபலமும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தர இருக்கு. இத்தருணங்கள்ல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மதிப்பும் மரியாதை உயருங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசனமான தொகை கைகளில் புரளும். இத்தருணங்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, அனுமன் வழிபாடு உங்களுக்கு ஆனந்தம் வழங்கும் வழிபாடாக அமையிருக்கு.